மா. குருதேவரிடம், எப்போதும் சாதனைகளை செய்ய வேண்டுமா? ராமகிருஷ்ணர், இல்லை. ஆனால் ஆரம்ப காலத்தில் சற்று ஒட்டி மோதித்தான் தீர வேண்டும். பிறகு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். படகு அலைகள், புயல், சுழற்காற்று போன்றவற்றை எதிர்கொள்ள நேரிடும் போதும், வளைவுகளில் செல்ல நேரும் போதும் படகோட்டி எழுந்து நின்று துடுப்பை கவனமாக பிடித்துக் கொள்கிறான். இவற்றை கடந்துவிட்டால் பிறகு அத்தனை சிரமப்பட வேண்டாம். வாயு கடந்தாகிவிட்டது, சாதகமான காற்று வீசுகிறது என்று கண்டால் படகோட்டி ஓய்வாக உட்கார்ந்து கொள்கிறான். துடுப்பில் பேரை கை வைத்துக் கொண்டிருப்பான். பிறகு பாய் மரத்தை விரிப்பதற்கு தயாராகிக் கொள்வான். சாவகாசமாக உட்கார்ந்து புகைப்பிடிக்கிறான். காமினி காஞ்சனம் என்னும் அலைகளையும் புயல்களையும் சமாளித்து விட்டால் நிம்மதி. சிலரிடம் யூகிக்கக்கூடிய அடையாளங்களை காணலாம். ஆனால் அவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காமினி காஞ்சனம் தான் யோகத்திற்கு தடை. சிலர் யோகத்தில் இருந்து நழுவி வாழ்க்கை சூழலில் அகப்பட்டுக் கொள்கிறார்கள்.